என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்கிற சுந்தரி நண்பன் வணக்கங்கள். அடுத்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மே மாதம் 12ஆம் தேதின்னு நினைக்கிறேன், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. 24,000லேருந்து 25,000 வரைக்கும் வந்தது, கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள். அப்போ நான் சொல்லியிருந்தேன், பங்குச்சந்தைகள் இதுக்கு மேலே வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும். 24,500லேருந்து 25,200 இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்களுக்கு பார்த்திங்கன்னா பங்கு சந்தைகள் இறங்குறதுமா 24,500க்கு கீழே போகாமலும் 25,200க்கு மேலே போகாமலும் தான் ட்ரெண்ட் நடந்தது. இதில் ஒரு 2-3 தடவை வந்து 24,500 கீழே போச்சு. ஆனால் அது இன்ட்ராடேல தான் போச்சு, ஆனால் க்ளோசிங்கில் மேலே வந்துருச்சு. அதே போல் 1 or 2 டைம் 25,200க்கு மேலே போச்சு, ஆனால் அது இன்ட்ராடேல தான் போச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் 26ஆம் தேதி ஜூன் மாதம் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அகெயின். அது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 25,400 25,500 லெவலுக்கு போச்சு. ஸோ அன்றைக்கே நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. எப்பவுமே ஒரு ரேஞ்சில் ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ரெசிஸ்டன்ஸ் வில் பிகம் அ சப்போர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் லெக். அதாவது 24,500லேருந்து 25,200 அப்படின்னு சொல்லும்போது அந்த 25,200 டெசசிவாக தாண்டி மேலே போயிடுச்சுன்னா அடுத்த லெக்குக்கு 25,200 நல்ல சப்போர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிடுச்சு, அந்த 25,200 கீழே போகலை. வெள்ளிக்கிழமை கூட ரொம்ப மார்க்கெட் கீழே போச்சு, ஆனால் அந்த 25,200க்கு கீழெல்லாம் போகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு நல்ல பையிங் வந்துடுச்சு. ஸோ ஒரு ஒரு மீடியம் டேர்ம் செட்டப் அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,200 ஒரு நல்ல சப்போர்ட்டு. பட் அது சப்போர்ட்டாக இருந்தாலுமே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் 25,200 சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 25,500 புட்டை செல் பண்ணிட்டேன். ஆனால் மார்க்கெட் கீழே வரும்போது இது 25,200 கீழே போகணும், 25,250 வந்தாலே இது புட் ஆப்ஷனில் நிறைய லாஸ் இருக்கும். அதனால் புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதா இருந்தால் இன்னொரு 200 பாயிண்ட் பஃபர் வச்சுக்கிறது நல்லது. அதனால் 25,000 அப்படின்னு சொல்லலாம் சப்போர்ட். ஸோ போன வாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன், 25,200லேருந்து 26,000க்குள்ளார தான் பங்குச்சந்தைகள் ட்ரெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏறக்குறைய அந்தளவு தான் நடந்தது. இந்த வாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 26,000 வரைக்கும். எதனால் ஒரு 200 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும்னா, கொஞ்சம் எல்லாம் நெகட்டிவ் நியூஸாக வருது. ட்ரம்ப் டேரிஃபுடைய டெட்லைன் வருது 9ஆம் தேதி. அது முடிஞ்சிருச்சுன்னா ஓரளவு அன்சர்டனிட்டி வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த ஜேன் ஸ்ட்ரீட்டு ஒரு விஷயம் வந்தது. ஸோ இப்படி கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் டவுன் சைடில் ஒரு 200 பாயிண்ட் பஃபர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஒட்டு மொத்தத்தில் அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் நிஃப்டி 25,000க்கு கீழே போகாமலும் 26,000க்கு மேலே போகாமலும் ட்ரெண்ட் நடக்கும் அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. போன வாரம் ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் லிஸ்ட் ஆச்சு, ஒரு நல்ல ரேட்டில் லிஸ்ட் ஆச்சு. அது தொடர்ந்து மேலே தான் போயின்னு இருக்கு. நான் அது ஏற்கனவே நான் கொடுத்துருந்தேன். ஸோ நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணுறவங்க அந்த பங்குகள் வந்து வாங்கலாம். மற்ற ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் லைக் பஜாஜ் ஃபைனான்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் ஒரு நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் இந்த பங்கை வந்து அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் 1,200லேருந்து 1,500 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க வாங்கினவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ நிறைய வாங்கி ஆவரேஜ் பண்ணுறாங்க. பங்குகள் இறங்கி போச்சு, 1,500 மேலே எப்போ போகும், நம்ம 1,500 வாங்கணும், இப்போ அது 800 கிடச்சதுன்னா நம்ம வாங்கி ஆவரேஜ் பண்ணலாம், நமக்கு ஆவரேஜ் 1,200 1,250 ஆகிடும் அப்படின்ற இதில் பண்ணுறாங்க. மற்றபடி வங்கித்துறை பங்குகள்லாம் வந்து கொஞ்சம் வாலட்டைல தான் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆச்சு, அது கண்டிப்பாக வந்து ஒரு 60,000 நோக்கி போகும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அது இப்போதைக்கு வங்கித்துறை எல்லாமே வந்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டும் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. குறிப்பாக எதனால் நம்ம வங்கித்துறையை பற்றி பேசுகிறோன்னா, எல்லா செக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது வங்கித்துறை தான் இப்போ நல்ல ரொம்ப புல்லிஷாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, போன அக்டோபர் மாதம் ஆல் டைம் ஹை நம்ம ஹிட் பண்ணப்போ அந்த ஆல் டைம் ஹை இருந்த லெவலுக்கு மேலே இதுவரைக்கும் எந்த செக்டரும் போகலை. எஃப்எம்சிஜின்னு 20% கீழே இருக்குது,
ஐடி ஸ்டாக்ஸ் இன்னும் 15% கீழே இருக்குது. எல்லாமே கீழே இருக்கும்போது பேங்கிங் செக்டர் மட்டும்தான் அன்னைக்கு ஆல் டைம் ஹை வந்து பேங்க் நிஃப்டி 54,200. அதுக்கு மேலே ஒரு 2000 3000 பாயிண்ட் மேலே இப்போ ட்ரெண்ட் நடக்குது. ஆனால் இருந்தாலும் வங்கித்துறையும் இதுவாக தான் இருக்குது. ஸோ வங்கித்துறை பிரேக் அவுட் ஆகணும். அப்போ தான் ஒட்டுமொத்த பங்குச்சந்தையும் பிரேக் அவுட் ஆகும். எக்கனாமிக் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை அடுத்த வாரம். இருந்தாலுமே இந்தியன் மார்க்கெட் வந்து டேட்டாவை வச்சு பெருசாக மூவ் ஆகாது. ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப். இந்த ட்ரம்ப்பினுடைய டேரிஃப் மட்டும் இல்லை, இப்போ வேறு சில விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் பயமுறுத்துறாரு. யாரெல்லாம் வந்து ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறீங்களோ அவங்களெல்லாம் 500% டேக்ஸ் போடும் அப்படின்றாரு. ஆனால் இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட தான் ஆயிலை வாங்குறாங்க. அதிகபட்சமான ஆயிலை ரஷ்யா கிட்ட தான் வாங்குறாங்க. பட் இந்தியா மட்டும் இல்லை, சைனாவும் வாங்குறாங்க. பொதுவாக இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து அவர் இந்தியாவையும் சைனாவையும் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. அவர் வந்து ரஷ்யாவை தான் த்ரெட்டன் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. இது எதையாவது பேசி ரஷ்யாவை வந்து நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டாந்து எப்படியாவது வந்து இவர் வந்து உலக அமைதிக்கான பரிசை வாங்கிடலாம், நோபல் பரிசு வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. ஸோ அப்படின்னு தான் தோணுது. ஆனால் அது ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அது வந்து டைல்யூட் ஆகிடும். பங்குச்சந்தைகள் வந்து ஒன்றும் பெருசாக ரியாக்ட் ஆகாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. போன வாரம் பார்த்திங்கன்னா கடந்த 5 நாட்களில் பார்த்திங்கன்னா 4 நாட்கள் வந்து ரெட் கேண்டில் தான் இருந்தது. 3 நாள் பார்த்திங்கன்னா முன்னாள் க்ளோசிங்கை விட கீழே தான் க்ளோஸ் ஆச்சு. 2 நாள் புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ஹைலேருந்து 200 பாயிண்ட்டு கீழே வந்தது. ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா இன்ட்ராடே லோலேருந்து 150 பாயிண்ட் மேலே போச்சு. கடந்த 3 நாட்களாக எஃப்ஐஐ டிஐஐ 2 பேரும் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நெட் இன்ஸ்டிடியூஷனல் ஃபிகர் வந்து நெகட்டிவாக தான் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ பட் மற்றபடி ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பயப்படுறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது இந்தியா வீக்ஸ் வந்து ஏறும். அது ஏறல. ஸோ அதனால் மார்க்கெட் பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட பயம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ஜேன் ஸ்ட்ரீட்லாம் வந்து எந்தளவுக்கு பங்கு சந்தையை பாதிக்கும் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்ச வால்யூம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்னு தான் தோணுது. அதனால தான் இப்போது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் லைக் பிஎம்எஸ்லாமே வந்து ஏதோ அவங்க கலெக்ட் பண்ணுற பணத்தில் ஒரு பகுதியை வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மாற்றி வச்சுருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தேன். அவங்க நீங்கள் கொடுக்குற தொகையில் கிட்டத்தட்ட 25% வந்து அவங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி விவரம் ஒன்றும் முழுசாக தெரில எனக்கு. ஸோ அதனால் வந்து பங்குச்சந்தைகள் இப்போ கோயிங் ஃபார்வர்டு வந்து கொஞ்சம் வால்யூம் குறையும். அது பங்குச்சந்தையில் எந்த அளவு பாதிக்கும்ன்றது தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ராடே வாலட்டிலிட்டி ஒரு 300 பாயிண்ட் மேலே போகிறது, 300 பாயிண்ட் கீழே வருது, அதெல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஒட்டுமொத்தத்தில் அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் ஒரு கன்சாலிடேஷன் மோடில் தான் இருக்கும். 25,000க்கு கீழே போகாமலும் 26,000க்கு மேலே போகாமலும் ட்ரேட் நடக்கும். அதுக்கு அடுத்த வாரம் பங்குச்சந்தைகள் ஒரு பிரேக் அவுட்டோ பிரேக் டவுனோ ஆகலாம். ஏன்னா வந்து வியாழக்கிழமை டிசிஎஸ் ரிசல்ட் வருது. பொதுவாக வந்து டிசிஎஸ் வந்து ரிசல்ட் வந்து ஆஃப்டர் த மார்க்கெட் ஹவர்ஸ் தான் கொடுப்பாங்க. சாயங்காலம் 5:30 மணிக்கு தான் வரும். அது வந்து வெள்ளிக்கிழமை தான் பங்குச்சந்தையில் அதனுடைய தாக்கம் இருக்கும். பட் இருந்தாலுமே அது கூட எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு தோணலை. ஏன்னா ஏற்கனவே வந்து ஐடி ஸ்டாக்ஸ்லாம் நல்லா இறங்கி போச்சு. ஆல் டைம் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 15% கீழே தான் ஐடி இண்டெக்ஸே ட்ரேட் நடக்குது. டிசிஎஸ் கிட்டத்தட்ட 20% கீழே ட்ரேட் நடக்குது. அதனால் அது ரிசல்ட் மோசமாக வந்தாலுமே அது பெருசாக இறங்காது அப்படின்னு தான் தோணுது. ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். பட் ரியல் ஆக்ஷன் வந்து அதுக்கு அடுத்த வாரம் ஜூலை மாதம் வந்து மொத்தம் 5 வாரம். அதில் ஒரு வாரம் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வாரமும் சைட்வேஸில் தான் இருக்கும். ஆக்ஷன் வந்து அதுக்கு அடுத்த வாரம் தான் ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்த வாரம் தான் நிறைய கம்பெனிஸ் வந்து ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. முக்கியமாக 3வது வாரம் சனிக்கிழமை தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஐசிஐசிஐ பேங்க்கும் ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. தனிப்பட்ட பங்குகள் பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதில்ல. பட் இருந்தாலும் இந்த ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் மேலே ஒரு கண் இருக்குது எனக்கு. அது ஏதோ ஒரு கரெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை வாங்கலான்றது என்னுடைய கருத்து. அல்லது இப்போ வாங்கினாலும் இதை கீழே போனால் நம்ம வந்து வாங்கி ஆவரேஜ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். அது ஹெச்டிபி ஃபைனான்ஷியல் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நிறுவனம். மற்றபடி பார்த்திங்கன்னா இதே தான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கினே இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து இண்டெக்ஸ் ஹெவி வெயிட்ன்றதுனால இதுதான் வந்து
பங்குச்சந்தை மேலே போகிறதையும் கீழே போகிறதையும் இதுதான் தீர்மானிக்குது பெரும்பாலும். இந்த 3 ஸ்டாக் மட்டுமே பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் கிட்டத்தட்ட 27% வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.